அனைவருக்கும் வணக்கம். தென்பழனிகள் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய பாலதண்டாயுத சுவாமியுடைய 6 வகையான கோலங்கள், அந்த 6 வகையான கோலத்துக்கும் செய்யப்படக்கூடிய நைவேத்தியங்கள், அந்த கோலத்தில் நாம் முருகனை தரிசனம் செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். முதல்ல 6:40 மணிக்கு விழா பூஜை என்று சொல்வார்கள். இந்த விழா பூஜையில் முருகப்பெருமான் விஸ்வரூப தரிசனத்தை காட்டுகிறார். அது என்ன அலங்காரம்? சாது அலங்காரம், சன்னியாசி அலங்காரம். இந்த கோலத்தில் முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல், சுத்த அன்னம், பாகற்காய் கூட்டு நைவேத்தியம் செய்யப்படுகிறது. இந்த கோலத்தில் நாம் முருகனை தரிசனம் செய்தால் நமக்கு ஞானம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், அத்துடன் மன நிம்மதி கிடைக்கும், மன கஷ்டம் விலகும், மோட்சம் கிடைக்கும். அடுத்ததாக சிறுகால சந்தி. இதில் முருகப்பெருமானுக்கு வேடுவர் கோலம் பூணப்படுகிறது. இது சரியாக 8 மணி அளவில் போடப்படுகிறது. இந்த கோலத்தில் முருகப்பெருமானுக்கு சம்பா சாதமும் அத்துடன் ரொட்டி, அதாவது கோதுமை நெய் கலந்த இனிப்பு ரொட்டி சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யப்படுகிறது. இந்த கோலத்தில் நாம் முருகனை தரிசனம் செய்தால் நமக்கு வீரம் கிடைக்கும், ஒரு மன தைரியம் கிடைக்கும். அடுத்ததாக 3வது கால சந்தி பூஜை. இது 9 மணி அளவில் போடப்படுகிறது. இதில் முருகப்பெருமான் பால சுப்பிரமணிய சுவாமியாக எழுந்தருளுகிறார். இந்த நேரத்தில் முருகப்பெருமானுக்கு வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்யப்படுகிறது. இந்த நேரத்தில் இந்த கோலத்தில் நாம் முருகனை தரிசனம் செய்தால் நமக்கு சகலவித சௌபாக்கியங்கள், அத்துடன் குழந்தை பாக்கியம் இது கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக உச்சிகாலம். பழனிக்கே உரிய சிறப்பானது உச்சிகாலம். இந்த உச்சிகாலமானது சரியாக 12 மணி அளவில் போடப்படுகிறது. இந்த நேரத்தில் முருகப்பெருமானுக்கு வைதிகள் அலங்காரம் போடப்படுகிறது. அத்துடன் முருகப்பெருமானுக்கு சுத்த அன்னம், தயிர் சாதம், பால் பாயாசம், புளி சாதம் இதெல்லாம் சுவாமிக்கு நிவேதனம் செய்யப்படுகிறது. இந்த நேரத்தில் முருகப்பெருமான் குழாய் கிரணம் தரித்து இருப்பார். இந்த கோலத்தில் நாம் முருகனை தரிசனம் செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? நோய் நொடிகள் விலகும். நோய் நொடி, அத்துடன் மன கஷ்டம், ஒரு மனநோய் உடம்புல இருக்கு இல்லையா, தேவையில்லாத துன்பங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த துன்பங்கள் எல்லாம் சுவாமி நீக்கிடுவார். உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இந்த நேரத்தில் போய் இந்த கோலத்தில் சுவாமி தரிசனம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த நோயெல்லாம் தீர்ந்துவிடும். அடுத்ததாக சாய் ரட்சை. பழனிக்கே உரிய மிக 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 பிரசித்தி பெற்ற ஒரு அலங்காரம், அனைவராலும் விரும்பக்கூடிய ஒரு அலங்காரம், ராஜ அலங்காரம். இந்த ராஜ அலங்காரத்தின் போது முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல், கருப்பு கொண்ட கடலை, சுண்டல் சுவாமிக்கு நிவேதனம் செய்யப்படுகிறது. இந்த கோலத்தில் முருகனை கண்டால் என்ன கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும். சகலவித ஐஸ்வர்யங்கள், செல்வம், பதவி, பாக்கியம் அனைத்துமே சகலவித சௌபாக்கியம் நல்கக்கூடிய ஒரு அற்புதமான கோலம் தான் இந்த ராஜ அலங்காரம். அடுத்ததாக 6வது ராக்கால பூஜை. இரவு 8:30 மணி சுவாமி அதாவது இப்போது எப்படி வர்றாருன்னா புஷ்பலங்காரம் தாங்கி வர்றாரு, ஒரு வயோதிகனாக வர்றாரு. இந்த நேரத்தில் சுவாமிக்கு சுத்த அன்னம், அப்பம், முறுக்கு நிவேதனம் செய்யப்படுகிறது. இந்த கோலத்தில் நாம் முருகனை தரிசனம் செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? மன நிம்மதி, அத்துடன் ஒரு திருப்தி, மனசில் ஒரு திருப்தி கிடைக்கும். எல்லாம் முடிஞ்சது, இது எந்தவித கவலையும் இல்லை அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும். அப்புறம் நமக்கு முக்தி, மோட்சம் அனைத்தும் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான அலங்காரம் தான் இந்த வயோதிக அலங்காரம். பழனியை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான் குழந்தையாக இருந்து குமரனாக மாறி வயோதிகனாக மாறுறாரு. ஒரு மனித வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பழனியில் சுவாமி அழகாக விளக்குறாரு. அதனால் முருகப்பெருமான் எந்த வகையான ரூபத்தில் இருந்தாலும் சரி, எந்த வகையான ரூபத்தில் இருந்தாலும் நமக்கு கேட்டதை கொடுக்கும் கற்பக விருட்சம் தான். நீங்கள் போகிற நேரத்தில் சுவாமி எந்த வகையான கோலத்தில் இருந்தாலும் அதை கண்குளிர கண்டு வாருங்கள். நீங்கள் கேட்டதை கொடுப்பார், நினைத்ததை அளிப்பார், கவலையே பட வேண்டாம். அந்த தென்பழனி ஆண்டவன் சகலவித சௌபாயங்கள் தருவதற்காகத்தான் அந்த பழனி மலை நின்றுட்டு இருக்கிறார். நம்மளும் அவரை நாடி சென்று அவர் பொற்பாதம் பணிந்து கேட்டதெல்லாம் பெற்று நலமோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம். சர்வம் சரணமயம்.